சாரி மாயா, லேட் ஆயிடுச்சு. Sir, location confirmed. That is evidence Officer Raghavan. Direct our target Pannirukama, sir. டார்கெட்டா இல்லை வார்னிங்கா? Killer leaves this card ace spade, sir. சம்திங் சொல்கிறான். ஏதோ மெசேஜ் இருக்கு. Message? There is 64 zones marked. ஏஸ் ஆஃப் ஸ்பேடு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் மட்டும் செக் பண்ணி பாருங்க. எதுவும் இல்லைன்னா மை கெஸ் இஸ் ராங். கிரிட் 64 எதுக்கு அவன் மார்க் பண்ணிட்டு போனோம்? அங்கே என்ன பண்ண போகிறோம்? யார் அவன்? 64 full lockdown la iruko. No one come easily. Last 2 hours footage full check panniteng, sir. Suspicious entry edhuvam illa. அப்போ அவன் இங்கே இன்னும் உள்ள வரல. Sir? அவன் ஆல்ரெடி உள்ளே இருந்தா? SIR, the storage room door was locked from the inside. பிரேக் இட். ஓப்பன் இப்பவே. Oh God. Records Officer Sundar. கில்லர் ஏதோ ஃபைலை தேடி தான் இங்கே வந்திருக்கான். Something written in card, orphanage. ஆர்ஃபனேஜ் ரிலேட்டடாக எல்லா ஃபைலும் இருக்கு, அந்த ஒரு ஃபைலை தவிர. கிரைம் 64. First victim, Raghavan. செகண்ட் விக்டிம் சுந்தர். Rendu body come same forensic result. நோ எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ். They too are police, that is the only link. ரெண்டு பேருக்கு இன்னொரு லிங்க். கிரைம் 64. அந்த கேஸில் ரிமைனிங் நீங்களும் நானும் மட்டும்தான் மேயர். ஸோ சேஃபாக இருங்க. Case report completed. எங்க இருக்க மாயா? ஏஸ் ஸ்பேட் அடுத்த பாடி இருக்க இடத்த சொன்னிச்சு. அப்ப 3 ஆஃப் டைமண்ட். ஹலோ மாயா. அப்போ நான் யார்கிட்ட பேசுறேன்? மேயர்கிட்ட இல்லையா? இது பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. நீங்க கிரைம் 64 ஃபைலை ரீஓபன் பண்ணியிருக்கீங்க. அது அப்பவே க்ளோஸ். அஃபிஷியல் ரிப்போர்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட். இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கவங்க யாரும் ஃபயர் ஆக்சிடென்ட்டால சாகலை, எலிமினேட் செய்யப்பட்டாங்க. யாரால? என்னால சார். 17 குழந்தைகளை நீ கொண்டு இருக்க. குழந்தைங்களை மட்டும் இல்லை, நம்ம பழைய மேயர் கமலேஷியும் தான். ஸோ அந்த குழந்தைங்களை எரிச்சு கொன்னதுனால, மேயரை கொன்னதுனால அதில் அஃபெக்ட் ஆன ஒருத்தன் பழி வாங்குறான். ஏன் 4 பேரும் இதை மறைச்சிங்க? ஸோ அந்த 4 பேர்த்துல நீ தான் இப்போ கடைசியாக இருக்க. அந்த ஃபைலை படிச்சு பாருங்க சார், அதில் எல்லாமே இருக்கு. வேற எங்க இருக்குன்னு தெரியல சார், நான் போகணும். நீங்க இப்போ ஒரு கிரிமினல் லூசிஃபர். மேயர் ஃபியூனரலுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். Crime 64 file reopened, Daddy. எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. லூசிஃபரும் மாட்டியிருப்பான். Lucifer surely escaped from police and hidden. நான் போகணும் சார், என்னை விடுங்க. I am the devil, Lucifer. நான் அவனை பார்த்துக்கிறேன். நீ கிரிக்கெட் பிளாஸ். How I do this alone? அந்த 17 குழந்தைக்காக நாம் இதை பண்ணி தான் ஆகணும் மாயா. இந்த சிட்டியை ரிவெஞ்ச் எடுக்கணும். நீ போ. அந்த ஃபைலை மீடியா கிட்ட கொடு. CRIME-64 was a secret human experiment project run by old Mayor Kamalesh using orphanage children. The experiments destroyed the children's nervous systems and left them in unbearable pain. Lucifer, Krishna Raj, Raghavan, and Sundar killed the suffering children and hid the truth by making it look like a fire accident. கமலேஷ், நீ இன்னும் சாகலியா? உன் ப்ராஜெக்டுக்கோசரம் அந்த குழந்தைகளை நீ எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ண. குழந்தைங்க சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு சாவை பரிசா கொடுத்தேன். நீ சொல்றது கரெக்டு தான் லூசிஃபர். எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தா சாவு இருக்கதான் செய்யும். இந்த உண்மை தெரியக்கூடாது தானே அன்னைக்கு ஆர்ஃபனேஜ் குளத்தனையில ட்ரீமை பாழாக்கின. இப்போ அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுவும்
உன் மூலமாகவே தெரிஞ்சிருச்சு. பீப்புளுக்கு உங்க மேலே ட்ரஸ்ட் போயிருக்கும்ல. ட்ரஸ்ட் போச்சா? 2 செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒன்று நான் சொல்கிறது கரெக்டும்பாங்க, இன்னொன்று நான் சொல்கிறது கரெக்ட் இல்லைன்னு நம்புவாங்க. என் சைடு மெஜாரிட்டி இருந்தாலே நான் ஜெயிச்சிருவேன். மக்களுக்கு உண்மையை நான் தெரிவிக்கிறேன். இப்போ மாயா எங்க? அவதான் இந்த சிட்டியவே அழிக்க போறா. 2 வருஷமா நானும் மாயாவும் இந்த பிளானை போட்டிருக்கோம். அவ சின்ன வயசுலேருந்து உங்க மேல வெறுப்பு உண்டாக்கி இந்த சிட்டியவே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை மேனிப்புலேட் பண்ணி வளர்த்தனேன். இந்த சிட்டியை அழிக்கவே அவளை ஒரு வெப்பனா யூஸ் பண்ண போறேன். என்ன சொல்ற நீ? கிங் ஆஃப் ஹார்ட், லாஸ்ட் கார்ட், சிட்டியோட ஹார்ட், கிரிட் 64 பவர் ரியாக்டர். ஸ்டாப் மாயா, உங்க அப்பா யூஸ் பண்றாரு. சாரி. நான் கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுங்க. ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன்ஸ் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது என்னன்னு செக் பண்ண சொல்லி என்னை இங்கே சென்ட் பண்ணாங்க. நானும் மேயர் கிருஷ்ணனும் அந்த ஆர்ஃபனேஜ் போனோம். அங்கே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகும்போது தான் ஓல்டு மேயர் கமலேஷ் அங்கே இருக்க சில்ட்ரன்ஸை எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். எங்களுக்கும் கமலேஷுக்கும் நடந்த முதலால் மொத்த ஆர்ஃபனேஜும் பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. கமலேஷ் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். நாங்களும் அந்த குழந்தைகளை காப்பாற்றல. மரணமே பெரிய பரிசு அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும்னு நினைச்சோம். ஏன் 4 பேரும் சேர்ந்து இதை மறைச்சிங்க? ஒரு மேயர் இந்த மாதிரி பண்ணதா வெளியே தெரிஞ்சா மொத்த பீப்புளும் கவர்மெண்ட்டை நம்ப மாட்டாங்க. மை லார்ட், மக்களுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனால் உண்மையாலுமே இந்த போராட்டத்தில் ஜெயிச்சது அவன்தான். மக்கள் போலீஸ் மேலே இருக்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. நான் என்னதான் இந்த உண்மையை நான் சொல்லியிருந்தாலும், என்னதான் நீ 1000 நல்லது பண்ணாலும், இந்த உலகம் நீ பண்ண அந்த ஒரு தப்பை பற்றி மட்டும்தான் பேசும். ஸோ நான் மறைச்சது தான். இந்த சிட்டிக்காக தான் அந்த ப்ராஜெக்டை பண்ண நீ இன்னும் சொல்லலைல்ல. நீ 1000 தப்பு பண்ணாலும் ஒரே ஒரு நல்லது பண்ணினா அந்த மக்கள் உன்னை ஏற்றுப்பாங்க.